அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஃப்தியார் ரெசிபி வந்து மட்டன் சுத்ரியாம் பண்ணலான்ட்டு அதுக்கு வந்து 2 கப் அளவுக்கு ரைஸ் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். இது நாகா ரைஸ் ஃப்ளோர் தான். வீட்டில் வந்து பச்சரிசி மாவு இருந்தாலுமே ஓகே தான். இதில் வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டை ஆட் பண்ணி சுட தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் தெளித்து நம்ம நல்லா இந்த கோதுமை மாவு பிசைகிற மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பிசைஞ்சு இது வந்து ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நம்ம நல்ல துணியை போட்டு மூடி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து மட்டன் கிரேவி ரெடி பண்ணுறதுக்காக ஒரு குக்கரில் 4 ஸ்பூன் ஆயிலை ஊற்றிட்டு இதில் வந்து 2 லவங்கம், ஒரு பட்டை, 2 பச்சை மிளகாவை ஆட் பண்ணிவிட்டு கூடவே 3 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையுமே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதில் வந்து 1½ ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே ஆட் பண்ணிவிட்டு அதையுமே நல்லா பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து ஒரே ஒரு தக்காளியை மட்டும் தான் கட் பண்ணி அது கூடவே ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 250 கிராம் வந்து நான் மட்டன் எடுத்திருக்கேன். அதையுமே இது கூட ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்குங்க. இதில் வந்து தேவையான மசாலா என்னென்ன போடலான்ட்டா 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் பத்திக் மசாலா, 1½ ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாமே ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு சால்ட்டையுமே ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி குக்கரில் ஒரு 4 விசில் வர மாதிரி விட்டுலாம். கறி நல்லா வேகட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை இந்த மாதிரி ரோல் பண்ணி நம்ம ஒரு இட்லி குண்டான இட்லி தட்டு மேலே இந்த மாதிரி ஈர துணியை போட்டு ரோல் பண்ணி வச்சுருக்க அரிசி மாவை எல்லாமே இதில் வச்சு நம்ம ஒரு 10 மினிட்ஸ் இல்லை 5 மினிட்ஸ் போதுங்க. கொஞ்சம் நேரம் பாயில் ஆனாலே போதும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் நம்ம இந்த பக்கம் மட்டன் எல்லாமே வெந்துடுச்சு, அதையுமே எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பாயில் ஆன அந்த அரிசி கொழுக்கட்டையுமே எடுத்து நம்ம வேற ஒரு பிளேட்டில் மாற்றி கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பேனில் வந்து நம்ம கிரேவி ரெடி பண்ணி வச்சுருக்கலையே அதையுமே அதை ஆட் பண்ணி குக்கர்லேருந்து இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க அரிசி கொழுக்கட்டை இது கூட ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட்டு கடைசியாக வந்து கொத்தமல்லி இலைகளே தூவ வேண்டியது தான். உப்பெல்லாம் கரெக்டாக பார்த்துட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். சூப்பரான மட்டன் சுத்ரியா கிரேவி ரெடி. இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸ் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பசங்களுக்குலாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே போல் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். அல்லாஹ் ஹாஃபிஸ்.